ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா அது மருதாணி. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதவிடாய் வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக கையில் இந்த மருதாணியை வைத்து கொண்டால் அது அவர்களுக்கு நல்ல ஒரு நன்மை தரக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டுள்ளது. காரணம், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கும் உடல் சூடு அப்படிங்கிறது குறையும். அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். இது தவிர கையில் மருதாணி வைத்து கொண்டால் நமக்கு சுக்கிர யோகம் கிடைக்கும் என்றும் சொல்லி வைத்துள்ளனர். இவ்வளவு பெரிய பெரிய நன்மைகள் அடங்கிய இந்த மருதாணியை பார்த்தீங்கன்னா பெண்கள் கைகளில் வைத்ததுக்கப்புறம் சில விஷயங்களை செய்யக்கூடாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மருதாணியை எவ்வாறும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு நியதி இருக்குது. இதை முறைப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். மருதாணி வைக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பதிவை கேட்கின்ற அனைவருமே மருதாணியை தொடர்ந்து வைத்து கொண்டே வாருங்கள். உடல் நலம் மேம்படும், மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறதும் நிறைந்திருக்கும். ஆண்கள் பெண்கள் என பாராமல் இருவருமே வைத்து கொண்டு வருவது மிகவும் சிறப்பான விஷயமாக கருதப்படுகிறது. கைகளில் பார்த்தீங்கன்னா மருதாணியை வைத்த பின்பு சில விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று நம்மளுடைய சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டுள்ளது. மருதாணியை கையில் வைத்து கொண்டு இதையெல்லாம் நம்ம செய்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு தரித்திரம் பிடிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்தந்த விஷயங்களை அதை தவிர்த்து விடுவது நல்லது. அது என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வர்ற கருத்து என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். மருதாணியை கைகளில் வைத்திருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்கே சமமான பெண்கள் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த மகாலட்சுமிக்கே சமமான பெண்கள். நீங்கள் உங்களுடைய கையால் எந்த ஒரு அமங்கலமான காரியத்தையுமே செய்யக்கூடாது. மருதாணி வைத்த கையை நீட்டி அடுத்தவர்களை புறம் பேசக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு மற்றவர்களை பற்றி அந்த பொறாமை குணம் இல்லை ஏளனமாக பேசுவது அப்படிங்கிறது இருக்கும். நம்ம ஒரு தெய்வ கடாட்சத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பொழுதுமே அதே நிலையை மறக்கக்கூடாது. அமங்கலமான வார்த்தைகள், அமங்கலமான பேச்சு, அமங்கலமான எண்ணம், இவ்வாறு எதிர்மறை ஆற்றல்களை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் நினைக்கவே கூடாது. மருதாணி வைத்த பிறகு கையை நீட்டி அடுத்தவர்களை புறம் பேசக்கூடாது. யாரையுமே பார்த்தீங்கன்னா யாரிடமும் தரக்குறைவாக பேசக்கூடாது. தேவையில்லாமல் மூன்றாவது மனிதர்களை பற்றி நம்ம குறை சொல்லி கொண்டே இருக்கக்கூடாது. மருதாணி கையில் வைத்திருக்கக்கூடிய பெண்கள் அடுத்தவர்களை பற்றி தவறாகவும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசவே கூடாது. யாரையுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் தேவையில்லாமல் வைவது இல்லை சிறு குழந்தைகள் அடிப்பது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. மங்களகரமான பொருட்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கையாளும் பொழுது அதை உடையாத அளவுக்கு பார்த்து கொள்ளணும். மருதாணி வைத்திருக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கோபமும் வரக்கூடாது. தன்னடக்கம் இல்லாமல் கோபப்பட்டு வீட்டில் இருக்கும் பொருட்களை அந்த கையால் நம்ம தூக்கி போட்டு உடைக்கவும் கூடாது. இவ்வாறு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணானப்பட்டவங்க மகாலட்சுமி தேவியின் அம்சமாக இருக்கிற பட்சத்தில் இவ்வாறான விஷயங்கள் அப்படிங்கிறது தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா முன்பு கோவப்பட்டு இருப்போம், முன்பு ஒரு மாதிரியாக இருந்திருப்போம், சலசலப்போடு இருந்திருப்போம், நம்மளை சுற்றி எதிர்மறை ஆற்றல்களே இருந்திருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா வீடும் சரி, நம்ம கூட வந்து பேசுகிறவங்க சுற்றி இருப்பவர்களுக்கும் அதே நல்லபடியாக இருக்கும். எப்பொழுதுமே எதிர்வினை எண்ணத்தோட தேவையில்லாததை நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்ம எந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டாலும் சரி இல்லை எவ்வாறான விஷயங்களை கடைபிடித்தாலுமே நம்மளுக்கு அந்த எண்ணம் மட்டும் போகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யணும். அதுபோல் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு படிந்த கிழிந்த துணி வீட்டில் இருந்தால் கூட தரித்திரம் என்று தான் சொல்வார்கள். அந்த துணிகளை எல்லாம் மருதாணி வைத்த கையால் தூக்கி வெளியில் குப்பையில் போடாதீங்க. அப்படிப்பட்ட துணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மருதாணி வைத்திருக்கும் பொழுது உங்கள் கையால் கிழிக்கவும் கூடாது. மருதாணியை உங்கள் கையில் இட்டுக்கொண்டால் சுக்கிரன் வந்து உங்கள் கைகளில் வாசம் செய்வதாக அர்த்தம். அந்த சமயத்தில் உங்களுடைய கையால் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருட்களை அடுத்தவர்களுக்கு இரவலாக கொடுக்கக்கூடாது. இரவு நேரத்தில் உதாரணத்திற்கு பால், நெய், தயிர், உப்பு, புளி, வரமிளகாய், தானியம், அரிசி, பருப்பு இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருள் தான். இந்த பொருட்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கையால் அடுத்தவர்களுக்கு இரவில் கொடுக்கக்கூடாது. கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த தான தர்மங்கள் இவைகளெல்லாம் கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான ஆற்றல் பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக உண்டாகும். ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம மனம் திறந்து
இந்த உதவிகளை செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த மனசு ரொம்ப லேசாகும், நல்ல ஒரு சிந்தனைகளே நமக்கு ஏற்படும். அதனால் இவ்வாறான விஷயங்களை கடைபிடிங்க. இன்றைக்கு நம்ம மருதாணி வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த நிறம் 5 நாள் இவ்வளோ நாளுன்னு நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். அந்த நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல எண்ணங்களோடு சிந்தைகளோடு இந்த மகாலட்சுமி தேவியாகவே நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அந்த சுபம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திற்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பலன் உண்டு. இப்போ துளசி செடி வளர்க்குறோம்னா அதற்கு ஒரு பலன் உண்டு. மருதாணி பார்த்திங்கன்னா அதில் ஒரு தெய்வீக கடாட்சமும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திற்கும் அது நல்லது அப்படிங்கிறது தான். சூடு அப்படிங்கிறத தனியாக செய்கிறதற்கு இது மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. அதனால் மருதாணி வைக்கின்ற போது பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் கோவப்படுவது, யாரையும் பார்த்திங்கன்னா நம்ம குறை சொல்லிக்கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம புறமுதுகிட்டு பேசக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா மருதாணி வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்சளவு இந்த இயற்கையில் கிடைக்கின்ற அந்த இலையை பார்த்திங்கன்னா நீங்களாகவே அரைச்சி அப்படியே வைங்க. கடையில் கொடுக்குற அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா அழகுக்குன்னு வைப்பீங்க. அது எப்பொழுதாவது நம்ம வைத்துக்கொள்வது சிறப்பு. இல்லாத இந்த பட்சத்தில் பார்த்திங்கன்னா தினமும் நம்ம அன்றாடம் இந்த மருதாணியானது அந்த நிறம் குறைய வைப்பதற்கு பார்த்திங்கன்னா இவ்வாறு அந்த மருதாணி இலையை அரைச்சி நீங்கள் வைப்பது சிறப்பு. அதுதான் பார்த்திங்கன்னா மிகவும் நல்லதே தவிர இவ்வாறு நம்ம கைகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக டிசைனாக வைக்கிறதெல்லாம் நமக்கு எந்த வகையிலையுமே ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்காது. அது அழகுக்கு வேணால் இருக்கலாம், ஆனால் ஆரோக்கியம் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மருதாணி பார்த்திங்கன்னா இவ்வாறு நம்ம வைப்பது தான். அந்த ரவுண்டாக விரலில் நம்ம வைக்கிறது தான் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. உள்ளங்கையில் பெரிய வட்டமும் அதை சுற்றி சிறிய சிறிய புள்ளிகள் போன்றும் வட்ட வடிவில் வைப்பார்கள். இதுதான் பார்த்திங்கன்னா முறையாக நம்ம சிறு வயதில் இந்த மாதிரி வைத்திருப்போம். இப்போ நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பழக்க வழக்கங்கள்லாம் மாறி டிசைனாக நம்ம மருதாணியை பயன்படுத்துகிறோம். பாரம்பரியமாக நம்ம எப்படி முன்னோர்கள் வழியில் நம்ம வந்து வாழ்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் சரி நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்குமே தவிர நம்ம மாற்றிக்கொள்கிற எந்த ஒரு விஷயமும் இப்போ உள்ள காலத்தில் எல்லாமே நமக்கு தீமையாக தான் வந்து முடிகிறது. நம்முடைய முன்னோர்களும் அவர்கள் கற்றுக் கொடுத்த பழக்க வழக்கங்களும் பார்த்திங்கன்னா எத்தனை அர்த்தங்கள் உள்ளது என்பதொரு மாற்றொரு உதாரணம் தான் இந்த மருதாணி வைக்கும் முறை. நடுவில் வைக்கும் பெரிய வட்டம் பார்த்திங்கன்னா சூரியனையும் அதை சுற்றி வைக்கப்படும் சிறிய புள்ளிகள் கூடிய வட்டம் கோள்களையும் குறிக்கக்கூடியவை. இந்த முறையில் மருதாணி வைக்கப்படும் போது சூரியனும் நவகிரகங்களின் நிலையும் பலப்படும், அந்த நவகிரகங்களால் நமக்கு ஏற்படும் பாதிப்புகளும் குறையும் அப்படின்னு கூறப்படுகிறது. வில்வ இலை, துளசி இலை ஆகியவற்றை பார்த்திங்கன்னா பறிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு எப்படி ஒரு முறை உள்ளதோ அதே போல தான் மருதாணியை பறிப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் முறைகள் உள்ளன. மருதாணியை மாலை விளக்கேற்றிய பிறகு பறிக்கக்கூடாது. அதாவது வியாழன், வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்கள்லையும் பார்த்திங்கன்னா மருதாணி வைப்பதற்கு மிகவும் ஏற்ற நாளாகவும் அதிலும் ஞாயிற்றுக்கிழமையில் மருதாணி வைப்பது மிகவும் சிறப்பானதாகவும் கருதப்படுகிறது. மருதாணி வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதற்குமே நாம் சரி மற்றவர்களும் சரி அடிக்கடி பார்க்கக்கூடியது என்பதனால் மருதாணி வைப்பதற்கு கூட திசைகள் பார்ப்பது மிகவும் முக்கியம். மருதாணி வைப்பதன் முழு பலனையும் நாம் பெற வேண்டுமென்றால் கிழக்கு, வடக்கு ஆகிய திசைகளில் அமர்ந்து மருதாணி வைப்பது சிறந்தது. மருதாணி வைப்பவர்கள் பார்த்திங்கன்னா வடக்கு திசை பார்த்தும், மருதாணி வைத்து கொள்பவர்கள் கிழக்கு திசையும் நோக்கியும் அமர்ந்து மருதாணி வைக்க வேண்டும் என்று ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அழகு லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா சாஸ்திரங்கள் குறிப்பிடும் விஷயங்களில் ஒன்று தான் மருதாணி வைத்து கொள்வது. மருதாணி வைப்பதனால் பார்த்திங்கன்னா கைகளுக்கு ஒரு விதமான அழகு வந்து விடுகிறது, நேர்மறை ஆற்றல்களும் நமக்கு அதிகரிக்கின்றது. மருதாணி வைப்பதில் வலது கையில் வைக்கும் மருதாணிக்கும் இடது கையில் வைக்கும் மருதாணிக்கும் வேறுபாடு உள்ளன. ஆண்களுக்கு சூரியகளையும் பெண்களுக்கு சந்திரகளையும் வந்துவிட்டால் அவர்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைவார்கள் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. கையில் மருதாணி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கைராசி அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுகிறது. அந்த கைகளால் தான தர்மம் செய்யும் பொழுது, விளக்கேற்றி பூஜை செய்யும் பொழுது அதன் பலம் பல மடங்கு நமக்கு அதிகரிக்கும். இப்படி புண்ணியம், வெற்றி என அனைத்தும் சேரும் பொழுது அங்கே இடத்துல நமக்கு தேவையான செல்வ பலமும் தானாக வந்து கொண்டே இருக்கின்றது. மனிதனுக்கு எவ்வாறெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஆரோக்கியமும் அவனுக்கு தேவையானவற்றை அவன் எடுத்துக்கொள்வதற்கும் அதை தக்க வைத்து கொள்வதற்கும் ஒவ்வொரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் நமக்கு உதவிகரமாக தான் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை முறைப்படி நம்ம அறிந்து
அதை கையாளும் பொழுது தான் அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்களும் இவ்வாறான வாழ்க்கையை வாழ்ந்து கொடுக்கார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். செல்வ செழிப்போடு இல்லைனாலுமே ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு வந்து சேரும். மருதாணி செடியை நம்ம வீட்டில் வளர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது ஐஸ்வர்யங்களை நமக்கு அள்ளித்தரும் அப்படிங்கிறதும் ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா மருதாணி மிகச்சிறந்த கிருமிநாசினி ஆகும். இதனை அணிந்து கொள்வதனால உடல் சூடு தணியும் மற்றும் நகக்கண்ணியில் உள்ள அழுக்கு கிருமிகள் ஆகியவை நீங்கும். மேலும் மருதாணி அணிபவருக்கு பார்த்திங்கன்னா அது சிவக்கக்கூடிய நிறத்தை வைத்தே அவர்களின் உடல்நிலையை இயற்கை வைத்தியத்தில் கணிக்க முடியும். அடர் சிவப்பாகவோ அல்லது மிகவும் கருப்பாகவோ சிவந்தால் அவர்களுக்கு உடலில் பித்தம் அதிகம் எனவும் சொல்வதுண்டு. இதுபோல் அது சிவக்கும் தன்மைக்கேற்ப ஒருவரின் உடல்நிலையை இருக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. அதாவது நம்ம மருதாணி வைக்கிறோம், அது சிவப்பதற்கு ஏற்றவாறு கூட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கருத்து விடலாம் அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதனை இளம் நரை உள்ளவர்களும் இயற்கை சாயமாக இதனை அரைத்து பூசுவது இன்றைய காலத்தில் வழக்கமாகி வருகிறது. அப்படி பூசுவதனால நம்மளுடைய தலைமுடிக்கும் அது நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவை அனைத்திற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா மருதாணி குறித்து புராண கதைகளில் ஒன்றுமே சொல்லப்படுகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராவணனை வதைத்து சீதையை மீட்ட போது சீதா பிராட்டி ராமரிடம், நான் இங்கிருந்து அவதியுற்ற போது என் கவலைகள் அனைத்திற்கும் செவி கொடுத்தது இந்த மருதாணி செடி தான். நான் இதற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன வரம் வேண்டும் என்ன கேள்வி கேட்டார் சீதா பிராட்டி அந்த மருதாணி செடியிடம். அதற்கு மருதாணி செடி பார்த்தீங்கன்னா, அனைத்து பெண்களுமே இன்புற்று இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என தெரிவித்த அந்த பரிசுத்தமான மனதை கண்டு, உன்னை அரைத்து அணிபவர்களுக்கு அனைத்து விதமான சுபிட்சங்களும் கிடைக்கும் என வரமளித்தார் சீதா பிராட்டி. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்றும் திருமணத்திற்கு முன்பாகவும் மற்ற நல்ல சுபகாரியங்களின் போதும் பெண்கள் மருதாணி அணிவதை ஒரு சடங்காக வைத்திருக்கின்றனர். இது அவர்களுக்கு அழகும் தாண்டி ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். டிசைனாக நம்ம கைகளில் பூசிக்கொள்வதை காட்டிலும் நம்ம பாரம்பரிய முறையில் எதுவுமே சேர்க்காமல் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அரைத்து அந்த இலையை கையில் வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. உடனே பெண்கள் தான் வைக்கணுமா, ஆண்கள் வைக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம். சிறிதளவு உள்ளங்கையில் எடுத்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும். எப்பொழுதுமே மருதாணி செடியோட அந்த நிறமானது நம்ம கையில் இருப்பது சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அனைவருமே தவறாமல் இன்றைய காலத்தில் பெரும்பாலும் பயன்படுத்துவது கிடையாது. எல்லாருமே அவர்களுடைய கஷ்டத்தை நினைத்து வருந்தி கொண்டு இருப்பார்கள். அதெல்லாம் பற்றி பெரிதும் நினைத்து கொள்ளாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போய் அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வழிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனால் இவ்வாறான சின்ன சின்ன விஷயங்களும் கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏதோ ஒரு வகையில் நமக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். மறவாமல் பார்த்தீங்கன்னா மருதாணி செடியை வீட்டில் பெண்கள் வைத்துக்கொள்வது அவர்களுடைய குடும்பத்திற்கு நல்லதை கொடுக்கும். ஆண்கள் வைக்கலைனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டு பெண்களையாவது நீங்கள் வைத்துக்கொள்வது நல்லது. அதுபோல் பார்த்தீங்கன்னா மருதாணி செடியில் இருக்கும் குளிர்ச்சியான தன்மை உஷ்ணத்தை நமக்கு வெகுவாக குறைக்கும். குளிர்ச்சி உடம்பு கொண்டவர்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி மருதாணி வைப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் உஷ்ண உடம்பு கொண்டவர்கள் அடிக்கடி மருதாணி வைப்பது மிகவும் நல்லது. மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை நீக்க மருதாணியை வைத்துக்கொள்ளலாம். நல்ல நிவாரணம் கிடைக்கும். மருதாணிக்கு தீட்டு என்பது கிடையாது. எனவே தீட்டு காலங்களில் கூட மருதாணியை தாராளமாக பயன்படுத்தலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த மருதாணியை பற்றி நீங்களும் தெரிந்து கொண்டு உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் சரி, உங்களுக்கு தெரிந்தவர் யார் வேண்டுமானாலும் அவர்களுக்குமே இந்த நல்ல தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பெண்கள் கைகளில் மருதாணி இட்டு கொண்டால் அவர்களிடம் மகிழ்ச்சி என்பது தானாகவே தொற்றிக்கொள்ளும். மேலும் செல்வ செழிப்புக்கு குறைவில்லாமல் பணம் கைகளில் நிலையாக தங்கும். அதேபோல் மருதாணி செடியை வீட்டில் வைத்திருப்பவர்களுக்கும் எப்பொழுதுமே ஒரு ஊதுபத்தி காண்பித்து வழிபட்டு அதனை பூஜை செய்து வந்தால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.